தமிழகத்தில் சீமை கருவை மரங்களை வெட்டுவதற்கான இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பை ஆய்வு செய்ய ஒரு நிபுணர்கள் குழுவை அமைத்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் மேகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது சீமை கருவை மரங்களை வெட்ட இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தரேஷ், நீதிபதி எம் சுந்தர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக முதன்மை தலைமை வனத்துறை அதிகாரி தலைமையில் 8க்கும் மேற்பட்ட குழு அமைக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டிருப்பதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த குழு சீமை கருவை மரங்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாமக்கல் ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதமும் அவரது செல்போன் காவல்துறையிடமும் இருப்பதாகவும் விசாரணைக்கு பின் முழு விவரம் தெரியவரும் என்றும் அந்த வழக்கை விசாரிக்கும் கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் ஆசிரியர் குடியிருப்பைச் சேர்ந்த அரசு ஒப்பந்தாரர் சுப்பிரமணியம் மோகனூர் சிவட்டிரங்கன்பட்டியில் இருக்கும் அவரது பண்ணை வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் குளிர்பானத்தில் பூச்சி மருந்து கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி செந்தில் இன்று சுப்பிரமணியத்தின் பண்ணை வீட்டில் விசாரணையை தொடங்கினார். தோட்டத்தில் இருந்த பணியாளர்கள், பக்கத்து தோட்டத்து உரிமையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் சுப்பிரமணியம் எழுதியதாக கூறப்படும் கடிதம், காணாமல் போனதாக கூறப்படும் செல்போன் ஆகியவற்றை பற்றி கேட்டபோது அவை காவல்துறையிடம் இருப்பதாகவும் உரிய விசாரணைக்கு பின் முழு விவரம் தெரியவரும் என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கில் சுப்பிரமணியத்தின் மனைவி சாந்தி, மகன் சபரி ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரி மீனாட்சியை மிரட்டிய சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தருமபுரி மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரி மீனாட்சியிடம் 30 லட்சம் ரூபாய் கேட்டு அமைச்சர் சரோஜா மிரட்டியதை கண்டித்திருக்கிறார். அதிமுக அமைச்சர்களின் ஊழல்களை தட்டி கேட்டு தயவு தாட்சணையின்றி தடுக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மீனாட்சியை மிரட்டிய சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜாவை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கி அந்த பெண் அளித்திருக்கும் புகாரின் அடிப்படையில் சரோஜா மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான வருமான வரி சோதனைக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒப்பந்தாரர் சுப்பிரமணியம் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த கடிதத்தை அவரது உறவினர்கள் வெளியிட்டுள்ளனர். இதில் தொழில் போட்டியினால் எதிரிகள் தம்மையும் அமைச்சரையும் தொடர்புபடுத்தி இருப்பதாக அந்த கடிதத்தில் சுப்பிரமணியம் கூறியிருக்கிறார். மேலும் வருமான வரி அதிகாரிகள் விசாரணையின் போது தம்மை துன்புறுத்தியதாகவும் கடிதத்தில் சுப்பிரமணியம் குறிப்பிட்டிருக்கிறார். தற்கொலைக்கு முன் தாம் எழுதிய கடிதத்தை மனைவி, நண்பர்கள், அமைச்சர் விஜயபாஸ்கர், முதலமைச்சர் பழனிசாமி, வருமான வரித்துறை, காவல்துறை கமிஷனர் உள்ளிட்ட 15 பேருக்கு சுப்பிரமணியம் அனுப்பியிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான நாமக்கல்லைச் சேர்ந்த அரசு ஒப்பந்தாரர் சுப்பிரமணியம் கடந்த சில நாட்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டார். அண்மையில் விஜயபாஸ்கர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது சுப்பிரமணியம் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. அரசு பொறியியல் கல்லூரிகளில் காலியாக இருக்கும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 187 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 11 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்ற விவரத்தை கட்சி தங்களுக்கு தரவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திர பயன்பாடு தொடர்பாக விவாதிக்க தேர்தல் ஆணையம் நாளை அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியின் பெயர், அதன் தலைமை யார் என்பது பற்றிய விவரம் மற்ற கட்சிகளுக்கு இடம்பெற்றிருக்கும் நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கவில்லை. சசிகலாதான் பொதுச் செயலாளர் என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் குறிப்பிடவில்லை. அதிமுகவின் 2 தரப்பிலும் பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த முரண்பாடு இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சர்ச்சை தொடர்பாக விவாதிக்க தேர்தல் ஆணையம் நாளை அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஓட்டிற்கு பணம் கொடுக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் ம.ஃப. பாண்டியராஜன் கூறியிருக்கிறார். சென்னை திருவொற்றியூரில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர்,
ஓபிஎஸ் அணியினருக்கு 2% ஆதரவு இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறுவது தவறு என்றும் 90% கட்சியினர் ஓபிஎஸ் பின்னால் இருப்பதாகவும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓபிஎஸ் அணி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் மாஃபா பாண்டியராஜன் அப்போது கூறினார். மனத்தால் வென்றலாம் என்று எந்த கட்சியும் நினைச்சா அந்த கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு நாளைக்கு முடிவெடுக்க போறாங்க தேர்தல் கமிஷன். அந்த மாதிரி வர்றப்ப திமுக டிஸ்குவாலிஃபை ஆயிரும், அந்த சசிகலா அணியும் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். விவசாய கடன்களை உரிய காலத்தில் திரும்ப செலுத்த முடியாத விவசாயிகளிடம் வற்புறுத்தி கடன்களை பெறக்கூடாது என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஞானசேகரன் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் சுற்றறிக்கையில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு விரைந்து விவசாய கடன் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். குறுகிய கால கடன் மற்றும் மத்திய கால கடன்கள் அதிக அளவில் விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவசாய கடன்களை உரிய காலத்தில் திரும்ப செலுத்த முடியாத விவசாயிகளிடம் வற்புறுத்தி கடன்களை பெறக்கூடாது என்றும் அவர்களிடம் ஜப்தி உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியில் மூதாட்டியின் வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள ராமானுஜர் வீதியில் பொற்குடி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டை பூட்டி உடுமலையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு பூங்கொடி சென்று விட்டார். இந்த நிலையில் இன்று காலை பக்கத்து வீட்டில் குடியிருந்தவர்கள் வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு பொற்குடிக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து வீட்டை திறந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 70 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கொடுத்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மின்னல் தாக்கியதில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர் உயிரிழந்தார். பருவமழை பொய்த்ததால் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு காணப்பட்டன. அக்னி நட்சத்திரத்தின் பிடியில் சிக்கி பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் இரவு வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சங்கரன்கோவில், சண்முகநல்லூர், குருக்கல்பட்டி, குருவிக்குளம், பெருங்கோட்டூர், திருவேங்கடம் ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. களப்பாக்குளம் கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மகாராஜன் என்ற முதியவர் மின்னல் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் இருந்த மேலும் 4 பேர் இடி தாக்கியதில் அதிர்ச்சி அடைந்து மயக்கமடைந்தனர். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குருவிக்குளம் அருகே உள்ள ஆய்வாய் புலிப்பட்டி கிராமத்தில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் அமல்ராஜ் என்பவர் இழுத்துச் செல்லப்பட்டார். தகவல் அறிந்த சங்கரன்கோவில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி அமல்ராஜை உயிருடன் மீட்டனர். சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையினால் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று இரவு 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி அருகே தீயணைப்பு வீரரை கல்லூரி மாணவர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் அங்குள்ள அம்மன் நகரில் உள்ள லதா என்பவரின் வீட்டிற்கு சென்ற சூர்யா அங்கிருந்த தீயணைப்பு வீரர் சேட்டு என்பவரை கத்தியால் குத்தினார். பதிலுக்கு தீயணைப்பு வீரர் சேட்டும் சூர்யாவை பலமாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்லூரி மாணவருக்கும் தீயணைப்பு வீரருக்கும் மோதல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் அருகே பெட்ரோல் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை எதிரில் இருக்கும் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் இன்று காலை தீப்பிடித்தது. அதனை பார்த்த ஊழியர்கள் தகவல் அளித்ததால் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வேதிப்பொருள் கலந்த நுரையை தெளித்து தீயை கட்டுப்படுத்தினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் அஜிதம்புடி தமது அண்ணன் மகன் நவீன் என்பவருடன் நேற்று மாலை மேய்ச்சலுக்கு சென்ற மாட்டை தேடிச் சென்றுள்ளார். அப்போது கிராமத்தை ஒட்டியுள்ள குட்டையில் தண்ணீர் குடிக்க வந்த யானையிடம் இருவரும் சிக்கிக் கொண்டனர். தப்பி ஓட முயன்ற அஜிதம்புடியை யானை தாக்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அஜிதம்புடியை உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அதிமுகவின் இரு அணிகளும் இணையும் என்றும் இரட்டை இலை சின்னம் மீட்கப்படும் என்றும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூரில் தமிழ்நாடு ஹோட்டலை பார்வையிட்டு அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே அதிமுக அணிகளின் இணைப்பு பற்றி பேச்சு நடத்தப்படும் என பாண்டியராஜன் தெரிவித்துள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த நடராஜன், இரு அணிகளிலும் இருக்கும் மூத்த தலைவர்கள் இணைப்பு பற்றி பேச வேண்டும் என்றும், இடையில் உள்ளவர்கள் பேசினால் இணைப்பில் சிக்கல்தான் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவின் இரு அணிகளும் இணையும் என்றும், இரட்டை இலை சின்னம் மீட்கப்படும் என்றும் வெல்லமண்டி நடராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா இரட்டை இலை சின்னம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைச்சி எதிர்வருகின்ற தேர்தலெல்லாம் சந்திக்கணும். அம்மாவுடைய கனவு என்னன்னா 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 100 ஆண்டு காலம் இருக்கணும். இந்த மாதிரி அற்புதமான கருத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் அந்த சைடில் இருக்கிற தலைவரும் சரி, இந்த சைடில் இருக்கிற தலைவர்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கிளேசங்களை மறந்து ஒன்றுபட்டு செயல்படணும். மக்களை பற்றி தமிழக அரசு கவலைப்படுவதில்லை என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் ஹரிதாஸ் நகரில் இருக்கும் குளத்தில் தூர்வாரும் பணிகளை அவர் இன்று காலை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என மேடைதோறும் பேசி வரும் பாரதிய ஜனதாவை எப்படி கருணாநிதியின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு அழைக்க முடியும் என்று வினவினார். மேலும் தமிழக அரசு செய்ய தவறிய தூர்வாரும் பணிகளை திமுக செய்து வருவதாக ஸ்டாலின் அப்போது கூறினார். மக்களை பற்றி தமிழக அரசு கவலைப்படாமல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதிலேயே அதிமுக அரசு குறியாக இருப்பதாகவும் ஸ்டாலின் சாடினார். அரசினுடைய நடவடிக்கை மக்களை பற்றி கவலைப்படலை. அவங்க இருக்கக்கூடிய ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, யார் முதலமைச்சராக இருப்பது, எப்படி கட்சி ஒன்றாக சேருவது, அதையும் தாண்டி இன்னும் சொல்லணும்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி கொள்ளையடிக்கிறது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது என்பதிலே தான் இன்றைக்கு அவர்கள் கவனம் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனையடுத்து வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகை ஆகியவை குறித்து பல்லவன் இல்லத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் ஓய்வூதியதாரர்களுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்க தமிழக அரசு முன்வந்துள்ளதாக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். 750 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிதி ஒதுக்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இப்பொழுது தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நல்லதொரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கூட்டமைப்பில் கலந்து பேசி 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவது சம்பந்தமான நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எனினும் தமிழக அரசு அறிவித்த 750 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை போதாது என தெரிவித்திருக்கும் தொழிற்சங்கத்தினர் திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். மேலும் தமிழக அரசு எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் நிச்சயம் பங்கேற்போம் என்றும் தொழிற்சங்கத்தினர் கூறியுள்ளனர். அறிவிப்பு எந்த வகையிலும் எங்களுக்கு உதவாது. பேருந்துகளை, புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும், போக்குவரத்து காலங்களை செம்மையாக இயக்குவதற்குள்ள பணத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதும் சேர்த்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சேர்த்து அறிவிப்பு திருப்தி இல்லை என்கிற அடிப்படையில் வேலை நிறுத்தம் தொடரும் என்கிற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் அந்தந்த கழகத்திற்கு தொடர்பு கொண்டு கழக மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசித்து வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாடத்திட்ட மாணவர்களின் நலனுக்கு எதிராக நீட் தேர்வு அமைந்துள்ள நிலையில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி எம்பி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மத்திய அரசால் நடத்தப்பட்ட நீட் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருப்பதால் அந்த பாடத்திட்டத்தில் பயின்றவர்கள் மட்டுமே பயன்பெற முடிவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் மத்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கியது போக மீதமுள்ள 3623 மருத்துவ மாணவ சேர்க்கை இடங்களில் 90% இடங்களை மத்திய பாடத்திட்ட மாணவர்களை கைப்பற்றும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலை குறித்து பெற்றோர் அச்சம் தெரிவித்த காரணத்தினால் குஜராத் மாநில அரசு விகிதாச்சார அடிப்படையிலேயே மருத்துவ மாணவ சேர்க்கையில் தொடரும் என அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்,
எனவே தமிழகத்தில் மாநில பாடத்திட்ட மாணவர்களின் நலனை பாதுகாக்க குஜராத் மாதிரியை பின்பற்றலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்க மாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றினால் அங்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கக்கூடாது என்ற உத்தரவையும், குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடையையும் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், SM சுப்பிரமணியம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்க மாட்டோம் என அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் வெங்கட்ரமணி உறுதி கூறினார். அமைதியாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் மேற்கொள்ளும் போராட்டம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை எனவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்தல், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தினால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் வெங்கட்ரமணி குறிப்பிட்டார். மேலும் பல இடங்களில் மக்கள் எதிர்ப்பை ஏற்று அங்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கேட்ட நீதிபதிகள் மக்களின் விருப்பத்திற்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும், கூடுதல் டாஸ்மாக் கடைகள் அமைக்கும் முடிவுகளையும் விதிகளையும் அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். நீலகிரி மாவட்டம் தேவர் சோலையில் தேநீர் கடையில் எரிவாயு கசிவினால் தீப்பிடித்ததில் கடை உரிமையாளர் தீக்காயமடைந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தேவசோலை செல்லும் சாலையில் சந்திரன் என்பவர் தேநீர் கடை நடத்தி வருகிறார். இன்று காலை கடையை திறந்து எரிவாயு அடுப்பை பற்ற வைத்த போது தீப்பிடித்து சிலிண்டர் வெடித்துள்ளது. வெடிச்சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்தபோது தேநீர் கடை உரிமையாளர் சந்திரன் உடலில் தீக்காயங்களுடன் வெளியில் வந்துள்ளார். அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தேநீர் கடையை ஆய்வு செய்த போது எரிவாயு கசிவினால் விபத்து நேர்ந்தது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துறையில் புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் தேர்பவனி நடைபெற்றது. நத்தம் அருகே உள்ள செந்துறையில் புனித சூசையப்பர் தேவாலய திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி சந்தைப்பேட்டை குர்மம்பட்டி வழியாக நடைபெற்றது. அப்பொழுது மழை பெய்து பயிர் தொழில் செழிக்கவும் கால்நடைகள் பெருகவும் வேண்டி பக்தர்கள் உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் வழிபட்டனர். தேனி மாவட்டத்தில் மாங்காய் விளைச்சல் குறைந்ததாலும் போதிய விலை இல்லாததாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கிறது. இங்கு விளையும் மாங்காய்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததாலும் வெயிலின் தாக்கத்தினாலும் மாங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு கிலோ 25 ரூபாய்க்கு விற்ற மாங்காய் தற்போது 10 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சரியான விளைச்சலும் இல்லாத காரணத்தினாலும், மாங்காய் விலை இல்லாத காரணத்தினாலும் மிகவும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளோம். செந்தூரம் மாங்காய் 8 ரூபாய்க்கு போய்கொண்டிருக்கிறது. அல்போன்சா மாங்காய் 16 ரூபாய் போய்கொண்டிருக்கிறது. மல்கோவா 30 ரூபாய் அளவில் போய்கொண்டிருக்கிறது. கடந்த வருட விலையை காட்டிலும் பாதி விலை கூட இல்லாத நிலை இந்த வருடம் நிலவி வருகிறது. மரங்களை காக்கும் முயற்சியாக திருச்சியில் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் சாலையோர மரங்களில் அடிக்கப்பட்டுள்ள ஆணிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கோடையிலும் குளிர்ச்சியூட்டும் நிழல் நீடித்து வாழ தூய காற்று, பசியார பழங்கள் ஆகியவற்றை நமக்கு தருவதற்காக இயற்கை நமக்கு அளித்த கொடை மரங்கள். அவற்றின் நன்மையை அறிந்தும் மடமையால் தொடர்ந்து மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மரங்களை நேசிப்போம், மரங்களை காப்போம் எனும் முழக்கத்துடன் திருச்சியில் தன்னார்வ தொண்டு அமைப்பினர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து மாநகர சாலைகளில் இருபுறங்களிலும் இருக்கும் மரங்களில் அடிக்கப்பட்டுள்ள ஆணி, விளம்பர பதாகைகள் ஆகியவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மரங்களின் மீது ஆணி அடிப்பது ஆகியவற்றை காயப்படுத்தும் செயல் என தெரிவிக்கும் தன்னார்வ தொண்டு அமைப்பினர், ஆணிகள் அகற்றப்பட்ட இடத்தில் நுண்ணுயிர் தொற்றை போக்க செம்மண், மஞ்சள் ஆகியவை கலந்து பூசப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.